அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உலகமெங்கும் ஒலிக்கும் ஒரு போராட்டமாக, ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீரியமான போராட்டத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்ட நிலையில் இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் மத்திய அரசு சம்பந்தமாக மற்றும் இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் ஏன் பறிபோக போகிறது என்பதை பற்றியும் சிறிய உரையாற்ற இருக்கிறேன். கடைசி வரை கேளுங்கள். ஒவ்வொரு பொறுப்புள்ள இஸ்லாமியர்களும் இதை நன்றாக கேளுங்கள். வக்ஃப் வாரிய சொத்து என்பது அந்த காலத்தில் பெரிய பெரிய செல்வந்தர்களெல்லாம் அவர்களுக்கு வாரிசு இல்லாத போது அவர்கள் விருப்பத்தின் பேரில் பள்ளிவாசலுக்கு அவர்கள் சொத்தை எழுதி வைத்து விடுவார்கள். இது இஸ்லாமியர்கள் மட்டுமா செய்தார்கள் என்றால் இல்லை. கோயில் சொத்துகளுக்கு அவரை சார்ந்தவர்கள் அப்படி எழுதி வைத்து விடுவார்கள். சர்ச்சுக்கு இது மாதிரி பொது நிர்வாகத்திற்கு பலர் இனாமாக கொடுத்த சொத்துக்களை முறையாக அதை சரிபடுத்தி அந்த சொத்துகள் வருமானம் ஈட்டும் அளவிற்கு முறைப்படுத்தி சிலர் வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு கவனிக்கத்தக்க செய்தி என்னன்னு சொன்னால், இந்த வக்ஃப் இனாமாக கொடுத்த சொத்துக்களை, பள்ளிவாசல் சொத்துக்களை இதை யார் நிர்வாகம் செய்கிறார்கள் என்றால், அதிகமாக சுன்னத்துல் ஜமாத் என்ற போர்வையில் இருக்கும் நிர்வாகிகளே. நான் எல்லாரையும் குறை சொல்லவில்லை. இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், முக்கியமாக இந்த நிர்வாகத்துக்கு எடுக்கிறவங்கெல்லாம் ரொம்ப இபாதத்தான இறை பக்தி உள்ளவங்கெல்லாம் மேக்சிமம் 90% இருக்க மாட்டாங்க. அப்படி இப்படி உள்ள ஆளை தான் எடுக்கிறாங்க. ஊரில் யார் ஆள் பலம், பணபலம், இப்படி பல்வேறு குற்ற பின்னணியில் உள்ளவர்களெல்லாம் தாதாவாக மாறி அந்த நிர்வாகத்திற்கு வந்து விடுகிறார்கள். நிர்வாகத்துக்கு வந்த பிறகு இன்னும் சில ஊர்களில் அடிதடியெல்லாம் நடக்கிறது இந்த வக்ஃப் வாரிய சொத்தை நிர்வகிக்க. ஏனென்றால் அவர் நிர்வாகத்துக்கு வந்துவிட்டால் இந்த வக்ஃப் வாரிய சொத்தை எல்லாம் அவர் கண்ட்ரோலில் வைத்து கொண்டு அவர்கள் சொந்தக்காரர்களுக்கு கொடுத்து, குறிப்பாக வெளியில் ஒரு 5000 ரூபா வாடகை என்றால் ஒரு கடைக்கு பள்ளிவாசலுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா தான் வாடகை வாங்குவாங்க. ரொம்ப சௌரியமாக கிடக்கிறதுனால அவங்க சொந்தக்காரர்களுக்கு, அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுத்து காலங்காலமாக இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களின் வருமானத்தை ஆட்டையை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீக்னஸை வச்சு மத்திய அரசு உள்ளே வந்து இதையெல்லாம் நாம் ஆட்டையை போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுக்கு காரணமாயிருக்கும் இப்படி ஒரு நிலையை உருவாக்கிய நம் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள சில நிர்வாகிகள் தயவு செய்து இந்த நிலங்களை எல்லாம் முறைப்படுத்தி சரிப்படுத்தி இதுக்கு வாடகை எல்லாம் சரியாக வாங்கி பள்ளிவாசலுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய செயலில் ஈடுபட வேண்டும். இல்லை என்றால் இந்த சொத்து கைமாறக்கூடிய நிலைமை ஏற்படும். ஏன்னா அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், இவனுவெல்லாம் ஒழுங்காக பராமரிக்க மாட்டான், முறையாக கணக்கு காட்ட மாட்டான், எதையுமே சரியாக செய்ய மாட்டான். இதை பறிச்சுக்கிட்டா தான் இவனுக்கு புத்தி வருங்கிற ஒரு சோதனையை கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ பாருங்கள், இஸ்லாத்தை கொடுத்து அதன் தூய வடிவில் எடுத்துரைத்தும் அதுபடி நடக்க மாட்டேங்கிறாங்க. மனம் போன போக்கில் மன இச்சையின்படி நடக்கிறாங்க. தொழுகை இல்லை, சுன்னத்து ஜமாத்து, அந்த ஜமாத்து இந்த ஜமாத்துன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ரசூல்லா சொன்னபடி வாழ்கிறதில்ல. அதனால் உலகம் உள்ள இப்போ பிரச்சனையில் இருக்க காரணம் என்னென்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சோதனையாக கூட இருக்கலாம். இந்த சோதனை அதிகரிக்காமல் அல்லாஹ்வுடைய ஆசி பெற்று நம்முடைய சொத்துக்கள் பறிபோகாமல் இருக்க திருந்துங்கள், வருந்துங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு அவர்கள் யார் உரிமையாளர்கள் அவர்கள் தான் அதை ஆள வேண்டும். எல்லா சொத்துகளும், கோயில் சொத்தாக இருக்கட்டும், சர்ச்சுக்கான சொத்துக்காக இருக்கட்டும், பள்ளியாசலுக்கான சொத்தாக இருக்கட்டும், அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அவரை சார்ந்தவர்களாக தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்க இடையில வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை பண்ணி எல்லாத்தையும் ஆட்டையை போடலாம் என்று நினைக்கக்கூடிய மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன்.
நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பசி பட்டணை, பொருளாதார பிரச்சனை, வேலை இல்லை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இஸ்லாமியர்களை சீண்டி சீண்டி காய் நவர்த்தி கொண்டு காலங்காலமாக ஆட்சியில் இருந்து கொண்டு பல ஊழல்களை செய்து கொண்டு பல வன்மமான செயல்களை செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள். இது உங்களுக்கு நியாயமாக படுகிறதா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது இப்படியே நாளடைவில் போய்கொண்டு இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இறைவனுடைய சாபம் இறங்கினால் உங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த முஸ்லிம்கள் இனியாவது பள்ளிவாசல் சொத்தை ஆட்டையை போடாமல், அபகரிக்காமல், தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுக்காமல், அதை நேர்மை நீதியாக வரக்கூடிய வருமானத்தையும் மற்ற பொருட்களையும் சரியாக முறைப்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரச்சனை வந்தால் ஏதாச்சும் ஒரு இயக்கம் போராடணும். பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நம்ம தான் ஒப்புக்கொள்ளணுங்கிற எண்ணத்தில் இல்லாமல் இப்போ தலைமீறி போய் விட்டது, கழுத்துக்கு வெள்ளம் வந்து விட்டது. அதனால் இனியும் பிரிவினையாக இருக்காமல் பொதுவான விஷயங்களில் ஒன்றுபட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எதிர்த்து போராட்டத்தை செய்து இந்த பறிபோக போகும் வகுப்பு வாரிய சொத்துக்களை மீட்டெடுங்கள். இதிலும் எங்கள் ஜமாத்து, உங்கள் ஜமாத்து, நாங்கள் நீங்கன்னு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதில் சந்தேகம் தாங்க. ஏன்னா இப்படி பிரிவினை இருந்திருந்தால் ஒரு உரிமையை இழந்து கொண்டு இருக்கீங்க. இனி வரும் காலங்களிலும் ஒற்றுமை இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வேட்டி இருக்கா இல்லையா, சட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அம்மனத்தோடு போகக்கூடிய நிலைமை தான் வரும். அந்த நிலைமை ஏற்படாமல் இருக்க நீங்கள் அகதிகளாக, அனாதைகளாக, கேப்பாரற்ற நாதிகளாக போகாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒற்றுமையில் வாருங்கள். ஒற்றுமை எங்கே வரும்னு சொன்னால் பள்ளியாசலில் தான் வரும், தொழுகையில் தான் வரும். அந்த தொழுகைக்கே வரலன்னு சொன்னால் நீங்கள் எங்கே வெற்றி பெற போறீங்கன்னு தெரியலை. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்கள். முயற்சியுடையார் எழுச்சி அடையார். ஒற்றுமையிலும் கயிற்றை பற்றி பிடித்து கொண்டு நமது உரிமைகளை மீட்க ஒன்றுபடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.